Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. ஆத்மா வாழ்றது போல தான் எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்க வேண்டும். ஆத்மா வாழ்வுனா என்ன? புரிந்து கொள்ளுகிற இருதயம். இங்கே எவ்வளவு புரிந்து கொள்ளுகிறோமோ அந்த அளவுக்கு எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்க முடியும். நான் சொல்லுகிறேன், வாழ்க்கையில் எல்லாமே இந்த புரிந்து கொள்வதில் தான் இருக்கிறது. வசனத்தை கேட்டதை புரிந்து கொள்வதில் தான் எல்லாமே அடங்கி இருக்கிறது. பொருளாதார செழிப்பு எவ்வாறு தேவனுடைய சித்தமாகவும் விருப்பமாகவும் இருக்கிறது என்பதை குறித்து போதித்தேன். ரெண்டாவது, பணத்தை குறித்து மக்கள் நம்பும் பொய்கள் என்று போதித்தேன். மூன்றாவதாக, பொருளாதார செழிப்பிலே வாழ்வதற்கு வேண்டிய சில தகுதிகள் என்பதை குறித்து போதித்தேன். இப்பொழுது 4வது பகுதிக்கு வந்திருக்கிறோம். இந்த 4ஆம் பகுதியிலே பொருளாதார பெருக்கம், அதை குறித்து போதித்து வருகிறேன். தேவன் பெருக்கத்தின் தேவன். மனுஷனை உண்டாக்கின போதே பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொன்னார், ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார். அதிலே தேவன் பெருக்கத்தின் தேவன் என்பது விளங்குகிறது. அது மட்டுமல்லாமல் தேவன் பெருக்கத்துக்கான வழியையும் வைத்திருக்கிறார். அதுதான் விதைப்பு அறுப்பு என்கிற பிரமாணம். இந்த பிரமாணத்தை விளக்கும்படியாக சில காரியங்களை சொல்லி வருகிறேன் ஏற்கனவே. இப்பொழுது இயேசுவின் போதனைக்கு நாம் சென்றிருக்கிறோம். இயேசு இதை குறித்து மார்க் 4ஆம் அதிகாரத்திலே மிகவும் அற்புதமான ஒரு போதனை கொடுத்திருக்கிறார். இது அவ்வளவு வாழ்க்கைக்கு ஏற்ற ஒரு காரியமாக இருக்கிற அப்படின்னாலே அந்த இயேசுவின் போதனையை நாம் கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆகவே மார்க் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்தது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை நிலத்தில் விழுந்தது. அதற்கு ஆழமான மண் இல்லாதனாலே சீக்கிரத்தில் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேறில்லாமையால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அது பலன் கொடாதபடி அதை நெருக்கி போட்டது. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்து ஓங்கி வளர்கிற பயிராகி 1 30, 1 60, 1 100 பலன் தந்தது. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று அவர்களுக்கு சொன்னார். ஒரு ஊமையை சொல்லுகிறார். விதைக்கிறது அறுக்கிறதை பற்றிய ஒரு ஊமையை சொல்லுகிறார். விதைக்கிறவனுடன் விதைக்க புறப்பட்டானாம். அவன் விதைக்கும்போது அந்த விதைகளெல்லாம் போய் பல்வேறு விதமான நிலங்களில் விழுந்தது. கடைசியில் நல்ல நிலத்தில் சில விதைகள் விழுந்தது. அந்த நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் 30, 60, 100 பலன் தந்தது என்று சொல்லுகிறார். சீஷர்கள் இதை கேட்டபோது அவர்களுக்கு என்னென்னு விளங்கலை. என்ன சொல்கிறாரு இவர்? இது வாழ்க்கைக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? ஏதோ விவசாய கதை மாதிரி சொல்லிட்டு வர்றாருன்னு அவங்களுக்கு ஒரு கேள்வி. ஆகவே இயேசுவினுடைய சீஷர்களும் அவர்களோடு கூட இருந்த சிலரும் வந்து இயேசுவிடத்திலே கேட்கிறார்கள், இதுக்கு அர்த்தம் என்ன, எங்களுக்கு விளங்கலையேன்னு சொல்லி. 10ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை வாசித்தீர்கள் என்றால் சீஷர்கள் வந்து அவரிடத்தில் வந்து கேட்பதையும் இயேசு அவர்களுடைய சம்பாஷிப்பதையும் குறித்து வாசிக்கிறோம். அதில் 13ஆம் வசனத்தில் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, இந்த ஊமையை நீங்கள் அறியவில்லையா? இது தெரியல வந்து கேட்குறாங்க விளக்கம். அவர் சொல்கிறார், இந்த ஊமை விளங்கலையா? அறியாவிட்டால் மற்ற ஊமைகளை எல்லாம் எப்படி அறிவீர்கள்? இது விளங்கலாம், எதுவுமே விளங்காதுன்றார். அந்த அளவுக்கு ஒரு அடிப்படை பிரமாணமாக இருக்கிறது. இந்த ஊமை நிச்சயமாக விளங்கணும், இல்லைனா எதுவுமே விளங்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. வாழ்க்கைக்கு அடிப்படையான ஊமை. இதை விளங்கிக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையை விளங்கிடும். இதை விளங்குனா என்னுடைய எல்லா போதையும் விளங்கும். இதை விளங்குனா ஆவிக்குரிய ஜீவியம், இந்த உலக பிராரமான ஜீவியம் எல்லாமே நீங்கள் விளங்கி கொள்ளலாம் என்கிற ரீதியிலே இவர் சொல்லுகிறார். ஏன் அப்படி சொல்லுகிறார் பாருங்கள். 3 முதல் 9 வசனங்களிலே சொன்னார் ஊமையை. பிறகு விளங்கலன்னு வந்து கேட்குறாங்க. 14ஆம் வசனத்திலேருந்து ஊமைக்கான அர்த்தத்தை சொல்லுகிறார். அப்போ சொல்லும்போது கொஞ்சம் மாற்றி சொல்கிறார் பாருங்கள். விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். விதைக்கிறவன் விதைக்க புறப்பட்டான்னு இருக்குது. ஆனால் இப்போ சொல்கிறாரு என்னத்தை விதைக்க புறப்பட்டான்னு, வசனத்தை விதைக்கிறான். அப்புறம் மீதி வர்ற வசனங்களில் விளக்கம் கொடுத்துக்கிட்டே வர்றாரு. கொடுத்துக்கிட்டே வரும்போது என்ன சொல்கிறாரு? நிலமானது மனுஷனுடைய இருதயத்தை குறிக்கிறது என்கிற ரீதியில் சொல்லுறார். இதே ஊமையை மத்தேயு 13ஆம் அதிகாரத்தையும் வாசிக்கிறோம். அங்கே திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறது. நல்ல நிலம்னா யார்? கேட்கிறது மட்டுமில்லாமல் அதை உணர்ந்து கொள்கிறவன். உணர்ந்து கொள்கிறவன்னா அதை அறிந்து கொள்கிறவன், புரிந்து கொள்கிறவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் என்னத்தை செய்ய விரும்பினாலும், எதை பிறப்பிக்க விரும்பினாலும் சரி, அது இப்படி தான் நடக்குது. எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகிற எல்லாமே இப்படி தான் உண்டாயிருக்கிறது. விதைப்பறுப்பு மூலமாக தான் உண்டாக்குறது. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நல்ல காரியங்களை உண்டாக்க விரும்பினால் அவர் எப்படி செய்கிறாரு? இன்றைக்கி பொருளாதாரத்தில் நமக்கு பெருக்கத்தை கொடுக்க விரும்பினால் அவர் எப்படி அதை கொடுக்க முடியும்? வானத்திலேருந்து பொட்டலம் கட்டி இங்கே கீழே போடுறதில்ல காசை.
அவர் என்ன சொல்றாரு? நான் வசனத்தை அனுப்புகிறேன். சுகம் என்ன செய்கிறாரு? வார்த்தை அனுப்புகிறார், அதன் மூலமாக சுகத்தை அனுப்புகிறார். அதே போல செழிப்புக்கு வார்த்தை அனுப்புகிறார், அதன் மூலமாக செழிப்பு உண்டாகிறது. வார்த்தை என்ன? வார்த்தை ஒரு விதை. அதனால்தான் விதைக்கிறவன் வசனத்தை விதைக்க புறப்பட்டான். அப்போ தேவனுடைய வார்த்தை, வசனத்தை இயேசு விதை என்று சொல்லுகிறார். இப்படி தான் எல்லாம் வேலை செய்கின்றார். இந்த வசனமாகிய விதையை எடுத்து உள்ளத்தில் விதைக்கும் போது, நிலத்தில் விதைக்கும் போது, அந்த நிலம் நல்ல நிலமாக இருந்தால், அதாவது உணர்ந்து கொள்ளுகிற அல்லது புரிந்து கொள்ளுகிறக்கூடிய நிலையில் இருதயம் இருந்தால், புரிந்து கொண்டால், புரிந்து கொள்ளும்போது பெரிய அறுவடை 30, 60, 100 என்று சொல்லி பெரிய விதத்திலே ஒரு அறுவடை உண்டாகிறது என்று இயேசு இங்கே போதிக்கிறார். இதுதான் இந்த போதனையின் சாராம்சம். வசனம் விதை, இருதய நிலம். புரிந்து கொள்ளுகிற இருதயமாக இருந்தால் என்ன வேணால் பிறப்பிக்கும். அது சுகத்தை பிறப்பிக்கும், செழிப்பை பிறப்பிக்கும், வியாபாரத்தில் வெற்றியை பிறப்பிக்கும், குடும்பத்தில் வெற்றியை பிறப்பிக்கும், ஊழியத்தில் வெற்றியை பிறப்பிக்கும், தனிப்பட்ட வாழ்க்கையில் வெற்றியும் எல்லா விதமான ஜெயத்தையும் பிறப்பிக்கும். என்ன வேணும் உங்களுக்கு? எல்லாத்தையும் பிறப்பிக்கக்கூடிய ஒரு நல்ல நிலமாக இருதயம் இருக்கிறது. இதுதான் இயேசுடைய போதனை பாருங்கள். அப்போ இருதயத்தை நம்ம அப்படி எண்ணி பார்க்குறதே இல்லை. நம்ம பேசாமல் கோயிலுக்கு போயிட்டு அவங்க என்னத்தையும் பிரசங்கம் பண்ணுறாங்க, சில நேரத்தில் இந்த காதில் கேட்டு அந்த காதில் விட்டு வர்றோம். இயேசு சொல்கிறாரு, இல்லை, வசனம் விதைக்கப்பட வேண்டும், இருதயம் நல்ல நிலமாக இருக்க வேண்டும். உங்களுடைய எதிர்காலமே இதை பொறுத்து தான் இருக்கிறது. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, வறுமையில் வாட வேண்டியதில்லை, இல்லாமையில் இருக்க வேண்டியதில்லை, அப்படியே கடந்து பாடுபட்டு கொண்டு இருக்க வேண்டியதில்லை. சிலர் பாருங்கள், இப்படியே கடந்து பாடுபட்டுக்கிட்டு இதுக்கு எக்ஸ்கியூஸ் வேறு கொடுத்துட்ருக்காங்க. கர்த்தர் இப்படி வச்சிருக்காரு, சிலர் எப்படி வச்சிருக்காரு, சிலர் அப்படி வச்சிருக்கிறாரு, கர்த்தருடைய சித்தம் என்னவோ நோக்கம் என்னவோ இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் சொல்கிறாரு, சித்தமும் கிடையாது, நோக்கமும் கிடையாது, எனக்கு ஒரே ஒரு சித்தம் தான் இருக்குது. அது என்ன? நீ பலுகி பெருகி பூமியை நிரப்பி ஆண்டு கொள்ள வேணும். நீ மேலே இருக்கணும், நீ எல்லாத்துக்கும் கீழே இருக்கக்கூடாது. ஆளுகிறவனா ராஜா போல இருக்கணும் நீ. அதுதான் என்னுடைய விஷன், உன்னை குறித்த என்னுடைய தரிசனம் அதுதான். அதனால் எக்ஸ்கியூஸ் எல்லாம் சொல்லக்கூடாது. நமக்கு இல்லாமைக்கும் நம்முடைய வறுமைக்கும் 1008 சாக்கு போக்கு சொல்லி கொண்டு இருக்கக்கூடாது. வசனம் என்ன சொல்லுது என்பதை கவனிக்க வேண்டும் அருமையானவர்களே. வசனம் சொல்லுது, வசனம் இருதயத்தில் விதைக்கப்பட்டால் இந்த இருதயம் எனக்கு செழிப்பை பிறப்பிக்குமாம், எல்லாவற்றையும் எனக்கு பிறப்பிக்கும். ரட்சிப்பை அப்படி தான் பிறப்பித்தது. பேதுரு சொல்லுகிறார், அழிவுள்ள வித்தினால் அல்ல, அழிவில்லாத வித்தாகிய தேவனுடைய வார்த்தையினால் நாம் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம் என்று. அப்போ ரட்சிப்பு எப்படி வந்தது? வசனம் விதை மாதிரி உள்ளே போய் ஒரு பெரிய அறுவடை உண்டாகி இருக்குது. நித்திய ஜீவன் என்கிற அறுவடையை நமக்கு உண்டாயிருக்கிறது. ரட்சிப்பு மட்டும் இல்லை, எல்லாமே அப்படி தான். சுகம் வேணும்னா வார்த்தை உள்ளே போகணும், சுகம் என்கிற அறுவடை உண்டாகும். செழிப்பு வேணும்னா செழிப்பை குறித்த வாக்கு தத்தங்கள் உள்ளே போய் அது விளங்கி அதை உணர்ந்து கொள்ளுகிற இருதயமாக இருக்க வேண்டும். அப்பொழுது செழிப்பு நமக்கு உண்டாகிறது. அப்போ எல்லாமே தான். வசன விதை, இருதயம் நிலம், புரிந்து கொள்ளுகிற இருதயம் நல்ல நிலம், அது பெரிய அளவிலே எல்லாவற்றையும் பிறப்பிக்கும். உங்களுக்கு என்ன தேவை? சுகம் தேவையா, விடுதலை தேவையா, வெற்றி தேவையா, சந்தோஷம் தேவையா, சமாதானம் தேவையா, செழிப்பு தேவையா, எல்லாவற்றையும் பிறப்பிக்கக்கூடிய ஒரு நல்ல நிலமாக இந்த இருதயம் இருக்கிறது என்று இயேசு சொல்லுகிறார். அதனால தான் இந்த ஊமை வளங்கள்னா எதுவுமே வளங்கலைன்னாரு. இதுதான் எல்லாவற்றுக்கும் அடிப்படையான சத்தியம் என்று சொல்லுகிறார். எல்லாம் என் வாழ்க்கையில் எப்படி உண்டாக போகிறது? இப்படி தான் உண்டாக போகிறது. வாழ்க்கையில் ஏதாவது இன்றைக்கு நல்லது நடக்க போகிறதுன்னு சொன்னால் இப்படி தான் நடக்கணும், வேறு வழி கிடையாது. நான் சொன்ன மாதிரி சந்தோஷத்தை என்ன பேக்கெட் பண்ணியா மேலே கீழே போட முடியும்? வெற்றி என்ன பொட்டலங்கட்டியாக போட முடியும் பரலோகத்திலேருந்து? கிடையாது. எது வரணும்னாலும் வாழ்க்கையில் இப்படி தான் வரணுங்க, வேறு வழியே கிடையாது. அதைத்தான் போதித்து கொண்டிருக்கிறேன். அருமையானவர்களே, கவனியுங்கள். வாழ்க்கையை மாற்றலாம். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இன்றைக்கு எவ்வளவு இல்லாமையில் இருந்தாலும் சரி, இன்றைக்கி எவ்வளவு பலனற்றவர்களாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, வாழ்க்கையை நீங்கள் மாற்றக்கூடிய திராணியை தேவன் உங்களுக்கு தருகிறார். எப்படின்னா வசனத்தை கொடுக்குறாருங்க. வசனத்தில் வல்லமை இருக்குது. இருதயத்தை கொடுக்குறாரு, இருதயத்துக்குள்ளே புரிந்து கொள்ளக்கூடிய சக்தியை கொடுக்குறாரு, பிறகு அறுவடையை கொடுக்குறாரு. ஆகவே நீங்கள் யாராக இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் இந்த அறுவடை உங்களுக்கு உண்டாக முடியும். யாருமே விதிவிலக்கு இல்லை. நீங்கள் வசனத்தை ஏற்றுக்கொண்டால் வசனம் வேலை செய்யும், வசன அறுவடையை பிறப்பிக்கும். அந்த வசனமாகிய விதைக்குள்ளே அவ்வளோ வல்லமை இருக்குது. அப்போ இதுக்கு முக்கியமான காரியம் என்ன? வசனம், அந்த வசனத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு இருதயம். அப்போ புரிந்து கொள்ளுதால் தான் இது கீ. வசனம் இருக்குது, அது எப்போவுமே வேலை செய்யும். இருதயமும் இருக்குது. ஆனால் இருதயத்தில் புரிந்து கொள்ளுதல் ஏற்பட்டால்தான் அறுவடை உண்டாகும். அப்போ புரிந்து கொள்ளுதல் தான் கீ. பாருங்கள், வெறும் கேட்கறது திறவுகோல் அல்ல. நிறைய பேர் வசனத்தை கேட்குறாங்க. அதனால தான் பாருங்கள், அநேக விசுவாசிகள் கோயிலுக்கு போகிறாங்க, வசனத்தை கேட்குறாங்க, பிரசங்கத்தை கேட்குறாங்க, வர்றாங்க, ஆனால் ஒன்றும் நடக்கிறது இல்லை வாழ்க்கையில். ஏன் என்று சொன்னால் புரிந்து கொள்ளுதல். புரிந்து கொள்ளுதல் தான் மாற்றத்தை உண்டாக்கும். இன்றைக்கு இருக்கிற நிலையிலிருந்து நாளைக்கு இருக்க விரும்புகிற நிலைக்கு நம்ம கொண்டு போகிறது என்னென்னா புரிந்து கொள்ளுதல்.
அப்போ புரிந்து கொள்ளுதல் தான் திறவுகோல் மாதிரி. அதை குறித்து 3 காரியங்களை இயேசுங்க சொல்லுகிறார் என்று நான் நம்புகிறேன். ஒன்று, இந்த புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்கிறார். யார் புரிந்து கொள்ள முடியும்னு சொல்கிறார். 2வது, எப்படி இந்த புரிந்து கொள்ளுதல் உண்டாகிறது, புரியாத காரியம் எப்படி புரிய ஆரம்பிக்கிறது அதை சொல்கிறாரு. 3வது, புரிந்து கொள்வதன் மூலமாக என்ன நடக்கிறது. இந்த 3 காரியத்தையும் சொல்ல போகிறேன், நன்றாக கவனிக்க வேண்டும். முதலாவது, புரிந்து கொள்ளுதல் யாருக்கு கொடுக்கப்படுகிறது, புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் யாருக்கு கொடுக்கப்படுகிறது என்றதை பார்ப்போம். வாசிப்போம். 3 முதல் 9 வசனத்தில் வாசித்தேன் ஓமையை. 10ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அவர் தனித்து இருக்கிற போது, ஓமையை சொல்லி முடித்த உடனே இவர் தனியாக இருக்கும்போது 12 கூட அவரை சூழ்ந்திருந்தவர்கள் இந்த ஓமையை குறித்து அவரிடத்தில் கேட்டார்கள். இந்த ஓமையை குறித்து கேட்டால் யார் கேட்டது? 12 பேர் மட்டுமில்லை, அதாவது சீஷர்கள் மட்டுமல்ல, சீஷர்களுக்கு அப்பாற்பட்ட விதத்தில் இன்னும் கொஞ்சம் பேர்லாம் அங்கே இருக்கிறாங்க இயேசுவோடு கூட. அவருடைய போதனையை தொடர்ந்து கேட்டுக்கொண்டு அவரோடு நெருக்கமாய் அவரை பின்பற்றி கொண்டு இருக்கிறவர்களாக இவர்கள் இருக்கும் என்று நினைக்கிறேன். 12 பேர், அப்புறம் அதுக்கு மேலே அவரோட நெருக்கமாக இருக்கிறவர்கள் கேட்டார்கள். அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, புறம்பே இருக்கிறவர்களுக்கோ இவைகளெல்லாம் ஊமைகளாக சொல்லப்படுகிறது என்கிறார். என்ன சொல்கிறார் பாருங்க. தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை, தேவனுடைய எக்கானமியில், தேவனுடைய ராஜ்யத்தில் எல்லாம் எப்படி வேலை செய்துன்ற காரியத்தை புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. வெளியே இருக்கிறவங்களுக்கு இது கொடுக்கப்படுவது கிடையாது. வெளியே இருக்கிறவங்கன்னா அப்போ வெளியே இருக்கிறவங்கன்னு ஒரு குரூப் இருக்குது, உள்ளே இருக்கிறவங்கன்னு ஒரு குரூப் இருக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, நாம் எங்கே இருக்கிறோம்? அந்த சீஷர்களும் அந்த சீஷர்களோட மற்றவர்களும் என்று சொல்லியிருக்கிறது, அந்த குரூப்பை சேர்ந்துருக்கிறோம் நாம். ஒரு அருமையான காரியத்தை அவர் சொல்கிறார். உங்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படி அருளப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிக்க வேண்டும். விசுவாசிகளை போல ஒரு பாக்கியம் பெற்ற மக்கள் இந்த உலகத்தில் இருக்க முடியாது. தேவனுடைய ராஜ்யத்தில் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு அறிந்து கொள்ளக்கூடிய சக்தி நமக்குள்ளே இருக்குதான். அதனால தான் யோவான் சொல்லுகிறார், 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில், நமக்குள்ள ஒரு அபிஷேகம் தங்கி இருக்கிறதாம், அதனால நாம் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள முடியும் என்கிறார். 1 Corinthians 2, 9, 10, 11, 12 வசனங்களில் வாசிக்கிறோம். எந்த காதும் கேட்காத, கண்ணுக்கு புலப்படாத, எந்த மனதுக்கும் புரியாத காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு விளங்க பண்ணுகிறாராம். அப்பேற்பட்ட பாக்கியவான்கள் இந்த மறுபடியும் பிறந்த தேவனுடைய பிள்ளைகள். அவர்கள் இந்த உள்வட்டத்தில் இருக்கிறவர்கள், வெளியே இருக்கிறவர்கள், இவர்கள் உள்ளே இருக்கிறவர்கள். வெளியே இருக்கிறவங்கன்னு ஒரு குரூப்பை சொல்கிறார் இல்லையா, அது யாருன்னா ஆண்டவர் அறியாதவர்கள், தூரமாக இருக்கிறவர்கள், இந்த காரியங்களை குறித்து கவலைப்படாதவர்கள், இதுக்குள்ளே ஆழமாக போகாதவர்கள். இந்த உள்ளே இருக்கிறவங்க யார்? இவர்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தை உள்ளே போய் அது வேலை செய்து அப்படி வாழுகிறவர்கள். பாருங்கள், இந்த உலகத்தில் நிறைய பேர் செழிப்பை விரும்புகிறாங்க, செழிப்பின் பின்னால் ஓடுறாங்க, பணத்தை நாடுகிறார்கள். நிறைய பேர் நிறைய சம்பாதிக்கவும் செய்கிறாங்க, கோடி கோடியாக வச்சுருக்காங்க சிலர். ஆனால் பாருங்கள், அது உலக பிரகாரமான விதத்திலே தேவன் எப்படி சொல்லியிருக்காரோ அந்த விதத்திலே வராதனால அநேக நேரத்தில் அதில் ஒரு சந்தோஷமும் நிறைவும் ஏற்படுவது கிடையாது. அதுக்கு பதிலாக விரக்தியும் ஏமாற்றமும் கண்ணீரும் வேதனையும் உண்டாக்கக்கூடியதாக சில நேரத்தில் அது ஆயிடுது. அநேக நேரத்தில் அப்படி தான் இருக்குது பாருங்கள். அப்போ அதனால தான் சொல்கிறாங்க, அநேக பெரிய பணக்கார தேசங்களில் தற்கொலை ரொம்ப அதிகமாக இருக்குதுன்றாங்க. ஏன் அவ்வளோ பணம் இருக்குது, சந்தோஷமாக இருக்கக்கூடாதா? நாம் நினைக்கிறோம் பணம் இருந்தால் சந்தோஷம் வந்துடும்னு. அவ்வளோ பணம் இருக்குது, ஏன் சந்தோஷமாக இருக்க முடியலன்னா இதுதான் பிரச்சனை. அவர்கள் பணத்தை தேடுறாங்க, பணம் கிடைக்குது. ஆனால் பணம் மட்டும் இல்லை செழிப்பு. செழிப்புங்கிறது வேதம் சொல்லுது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யம் தரும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கணும் வாழ்க்கையில். அப்போ அது ஐஸ்வர்யத்தையும் தருது, நிறைய தருது. அதில் ஒன்று ஐஸ்வர்யம். அவர் அதனோடு கூட வேதனையை கூட்டார் என்று எழுதியிருக்கிறது. இந்த கர்த்தர் சொல்லி இருக்கிற விதத்தின் மூலமாக வரக்கூடிய செழிப்பு அது வேதனையை கூட்டாத ஒரு செழிப்பு. வேதனை அதோடு வர்றதில்லை, அதோட சந்தோஷம், சமாதானம், நிறைவு, ஆசீர்வாதம் எல்லாம் நல்லது தான் வருது ஒழிய அதனால தீமை உண்டாகிறதில்லை. இது தேவனிடத்திலேருந்து ஒருவனை தூரமாக கொண்டு போகிறதில்லை, கெடுக்கிறதில்லை, இது பொல்லாத அவனுக்கு நடப்பிக்கிறதில்லை என்று சொன்னால், இது கர்த்தர் சொல்லுகிற விதத்தில் கர்த்தரோடு உள்ள உறவு, கர்த்தர் கொடுக்குற ஞானம், கிருபை, ஆற்றல், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் சம்பாதிக்கப்பட்ட ஐஸ்வர்யம். ஆகவே அருமையானவர்களை கவனிக்க வேண்டும். உலகத்தில் சிலர் ஐஸ்வர்யமாக இருக்கிறாங்க, அவர்கள் பணம் வச்சிருக்கிறதுனால ஐஸ்வர்யம் நினைக்கிறாங்க, ஆனால் ஏமாற்றம் அடைகிறார்கள். நான் போதிக்கிறது இங்கே வேதத்தில் என்ன சொல்கிறது, நம்ம உண்டாக்கின தேவன் என்ன வழியை வைத்திருக்கிறாரு, சரியான ஐஸ்வர்யம் என்ன, உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் உண்டாக்கக்கூடிய இந்த மெய்யான ஐஸ்வர்யம் என்ன என்பது குறித்து போதித்து கொண்டிருக்கிறேன். இது வித்தியாசமானது. இது கர்த்தரோடு கூட உள்ள இருக்கிற உறவிலே தேவனுடைய வார்த்தையோடு நமக்கு இருக்கிற ஈடுபாட்டின் மூலமாய் உண்டாகிற ஒரு காரியம். அப்போ உள்வட்டத்தில் இருக்கிறவங்க, வெளியில் இருக்கிறவங்க, உள்ளே இருக்கிறவங்கன்னு சொல்லி பேசுகிறார் அவர். அப்போ உள்ளே இருக்கிறவங்க தான் சீஷரும், அந்த சீஷரோடு கூட இருந்த மற்றவர்களும். அப்போ நாம் அந்த கும்பலில் இருக்கிறோம் பாருங்கள், நாம் அந்த கூட்டத்தார்.
சபை என்கிறது அதுதான் பாருங்கள். சபைனா என்ன? அந்த உள்வட்டம், வெளிப்பாட்டின் இடம். தேவனுடைய காரியங்களை அறியும்படி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய காரியங்களை குறித்த வெளிப்பாடு அவர்களுக்கு உண்டாயிருக்கிறது. சபை என்கிறது ஒரு வெளிப்பாட்டின் இடம் பாருங்கள். நேருக்கு இது புரியுறதில்லை. உங்கள் சபையும் உங்கள் போதகரும் அங்கே போதிக்கப்படுகிற காரியங்களும் உங்களுடைய வாழ்க்கையின் செழிப்புக்கும் ஆசீர்வாதத்துக்கும் நல்வாழ்வுக்கும் ஒரு பெரிய திறவுகோலாக இருக்கிறது. அதை யோசித்து பார்க்க வேண்டும். ஒருத்தர் நீளமாக ஒரு கடிதம் எழுதினார் பாருங்கள். எனக்கு ஒரு முறை பல பக்கங்கள் எழுதியிருக்கிறார். அவர் சொல்கிறாரு, எத்தனையோ வருஷமாக நான் ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கிறேன், சபைக்கு போயிட்டுருக்கேன், ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சிந்தனைகள் எனக்குள்ளே உருவாகவில்லை, இப்படிப்பட்ட விதைகள் வசனங்கள் எனக்குள்ளே போகலை, எனக்கு வாழ்க்கை இன்றைக்கு ஏமாற்றமும் வேதனையுமாக இருக்குதுன்னு சொல்லி வேதனைப்பட்டு எழுதுகிறார் பாருங்க. அவர் சொல்கிறாரு, பிள்ளைகள் நல்லா படித்து பள்ளிக்கூடம் முடித்து காலேஜுக்கு போகணும், அப்படி வரணும் இப்படி வரணும்னு யோசித்து ரொம்ப ஒரு ஆசையாக இருக்கும்போது பிரசங்கர் சொல்லிட்டாரான், ஆமாம் பேதுரும் யோவானும் நான் காலேஜுக்காக போனாங்க, என்னதுக்கு இப்போ காலேஜுக்கு போகிறேன், எதுக்கு அதுக்கு செலவழிக்கிற, எதுக்கு இந்த உலக பிரகாரமான காரியங்கள் பின்னால் போகிறீங்க அப்படின்ட்டாரு. கொஞ்சம் சம்பாதிச்ச காசை வச்சு கொஞ்சம் சேர்த்து வச்சு ஒரு இடத்த வாங்கலாம், ஒரு வீட்டை கட்டலாம், நாளைக்கு நமக்கு உதவுமேன்னு சொல்லி அதை செய்யலான்னு பார்த்தா அவர் சொல்கிறாரு, ஏசு என்றைக்கு வருவாரோ நாளைக்கு வருவாரோ, சீக்கிரம் வர்றாரு. ஆகவே நீ இப்போ வீடு கட்டினேன்னா நீ இன்னொருத்தனுக்கு தான் அதை கொடுத்துட்டு போகணும், இதெல்லாம் வேண்டாத காரியம், இதெல்லாம் உலக பிரகாரமான காரியம், இதெல்லாம் வேண்டாம், நாம் ஆவிக்குரிய காரியங்களை நாடுவோம்னு சொல்லி அப்படி கேட்குறதுக்கு நல்லா இருக்குது பாருங்கள். ஆனால் வாழ்க்கையை தோல்வியின் பாதையில் நடத்துகிறது. கடைசியில் வாழ்க்கையில் விரக்தியும் ஏமாற்றமும் வேதனையும் தான் உண்டாகிறது. அந்த வேதனையில் தான் எழுதுகிறார் பாருங்கள். இது என்ன எல்லாத்த காட்டிலும் ரொம்ப வேதனை என்னென்னா, இதை எங்கே போய் கற்றுக்கிட்டாருன்னா சபையில் போய் கற்றுக்கிட்டாரு. அப்போ அதுதான் எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது அருமையானவர்களே. ஆகவே யாருக்கு இந்த புரிந்து கொள்ளுதல் கொடுக்கப்படுகிறது? உள்வட்டத்தில் இருக்கிற நமக்கு. நாம் தான் அந்த உள்வட்டம், சபையானது இந்த உள்வட்டத்தில் இருக்கிறது. இப்பேற்பட்ட பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். ரெண்டாவது, இந்த வெளிப்பாடு எப்படி உண்டாகிறது? 21ஆம் வசனத்தை பார்ப்போம் பாருங்கள். 3-9 வரைக்கும் நம்ம ஊமையை சொல்கிறாரு. 10-13 வரைக்கும் சீஷர் கேட்குறாங்க, இதனுடைய அர்த்தத்தை சொல்லுங்கன்னு. அந்த சம்பாஷணை எல்லாம் நடக்குது. 14 அர்த்தத்தோடு அந்த ஊமையை திருப்பியும் சொல்கிறாரு, 14-20 வரைக்கும். இப்போ 21ஆம் வசனத்தை பார்ப்போம். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, விளக்கை தண்டின் மேல் வைக்கிறதற்கே அன்றி மரக்காலின் கீழாகிலும் கட்டிலின் கீழாகிலும் வைக்கிறதற்கு கொண்டு வருவார்களா? விளக்கை எடுத்துகிட்டு கட்டில் கீழே வைப்பாங்க, மரக்கால் கீழே வச்சு மூடி வைப்பாங்களா? விளக்கு தண்டின் மேல் வைக்கிறதுக்கே தானே வைப்பாங்க, அதுக்கு தானே கொண்டு வருவார்கள் என்று கேட்கிறார். இதை வாசித்த உடனே பாரம்பரியமாக இதை எப்படி நம்ம பார்த்தோம்னு சொன்னால், சரி 20ஆம் வசனம் வரைக்கும் இந்த விதைப்பு அறுப்புன்றதை சொல்லி முடிச்சிட்டார், அந்த போதனை முடிஞ்சிருச்சு. 21 இப்போ வேறு சப்ஜெக்ட் ஆரம்பிக்கிறார், வேறொன்றை பற்றி பேசுகிறார் என்று அப்படித்தான் பாரம்பரியமாக நாம் எண்ணி வந்தோம். ஆனால் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய காரியம் என்னென்னா, சப்ஜெக்ட் முடியல, 20ஆம் வசனத்தோடு முடியல. என்ன சொல்ல ஆரம்பித்தாரோ, விதைப்பு அறுப்பை பற்றி சொல்ல ஆரம்பித்தார் இல்லையா? வித வசனம், இருதயம், நிலம், புரிந்து கொள்கிற இருதயம், நல்ல நிலம், இதுதான் சப்ஜெக்ட். ஆகவே நான் சொல்லுகிறேன், இங்கே எப்படி புரிந்து கொள்ளுதல் ஏற்படுகிறது என்பதை விளக்குகிற வசனம் இது. ஓமே சொல்லிட்டாரு, இப்போ அதுக்கு டீப்பாக போகிறார். இன்னும் எப்படி புரிந்து கொள்ளுதல் நடக்குது? ஏன்னா புரிந்து கொள்ளுதல் நடந்தால் தானே அறுவடை நடக்கும், 30, 60, 100 பலன் வரும். ஆகவே எப்படி புரிந்து கொள்ளுதல் நடக்கிறது என்பதை குறித்து இங்கே விளக்கி சொல்கிறார். எப்படி நடக்குது? விளக்கு கொளுத்தப்பட்டு ஒரு அறைக்கு வெளிச்சம் உண்டாகிறது போல, வெளிச்சம் உண்டாகும் போது நம்ம எல்லாத்தையும் பார்க்க முடியுது. அதுபோல் மனுஷனுக்கு புரிந்து கொள்ளுதல் ஏற்படுகிறதாம். அதனால தான் சொல்லுகிறாரு, விளக்கை தண்டின் மேல் வைக்கிறதுக்கே அன்றி. அப்படின்னா விளக்கு கொளுத்தப்பட்டிருக்கிறது. இது எதை குறிக்கிறது? இது மனுஷனுடைய ஆவியை குறிக்கிறது என்று நான் நம்புகிறேன். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரத்திலே 27ஆம் வசனத்திலே இந்த விளக்கு என்ன என்பதை வாசிக்கிறோம். மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது, விளக்காய் இருக்கிறது. மனுஷனுடைய ஆவி, நாம் ஆவி ஆத்மா சரீரமாக இருக்கிறோம். நாம் ஆவி, தேவன் எப்படி ஆவியோ அதே போல் நாம் ஆவி, ஒரு ஆத்மா இருக்கிறது, அது மனம் இருக்கிறது, சரீரம் இருக்கிறது. அப்போ மனுஷனுடைய ஆவி, பரிசுத்தாவியை பற்றி சொல்லலைங்க, பரிசுத்தாவியானவர் வேற, அவர் தேவன். மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த விளக்காய் இருக்கிறது, தீபமாய் இருக்கிறது. அப்போ மனுஷனுக்குள்ள கர்த்தர் இந்த ஆவியை ஏன் வச்சிருக்கிறார்? மனுஷனுடைய ஆவி என்ன? அது ஒரு விளக்கு மாதிரி இருக்குது. இந்த விளக்கை யார் விளக்கேற்றுவது? தேவ ஆவியானவர் விளக்கேற்றுகிறார். என்ன விதமான விளக்கு? அறிவு, விவேகம், ஞானம் என்கிற ஒளி அங்கே ஏற்றப்படுகிறது. தேவ ஆவியானவர் தேவனுடைய காரியங்கள் நமக்கு விளங்கும்படியாக விளக்கேற்றி வைக்கிறார் அங்கே. அப்போ தேவன் நமக்கு ஏதாவது காரியங்களை சொல்லி தரும்போது, நம்மிடத்தில் பேசும்போது எப்படி பேசுகிறார்? ஆவியாக இருக்கிற தேவன்
மனுஷனுடைய ஆவியோடு தொடர்பு கொள்கிறார். ஆத்மாவோடு அல்ல, மனதோடு அல்ல, ஆவியோடு. ஆவியோடு தொடர்பு கொள்கிறது. நாம் தேவனோட ஐக்கியம் கொள்ளும்போது ஆவியிலே நாம் அவரோட ஐக்கியம் கொள்கிறோம். அவர் நம்மோட ஐக்கியம் கொள்ளும்போது ஆவியாயிருக்கிற தேவன் ஆவியாயிருக்கிற மனுஷனோட ஐக்கியம் கொள்கிறார். இப்படி தான் நடக்குது பாருங்கள். அப்போ இந்த ஆவி மனுஷன் விளக்கேற்றி வைக்கப்படுகிறான். அப்படி விளக்கேற்றி வைக்கப்பட்ட ஆவி விளக்கு தண்டின் மேல் வைக்கப்பட வேணும். அப்படின்னா என்ன? ஒரு பிளேஸ் ஆஃப் ப்ராமினன்ஸ், அல்லது அது நல்லா தூக்கி வைக்கப்பட வேண்டும், மேலே வைக்கப்பட வேணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? சரீரத்துக்கும் மேலாக, ஆத்மாவுக்கு மேலாக, மனதுக்கு மேலாக, சரீரத்துக்கு மேலாக ஆவி மேலோங்கி இருக்க வேண்டும். ஆவியின் வெளிச்சத்தில் தான் ஆத்மாவும் சரீரமும் செயல்பட வேண்டும். வாழ்க்கை ஆவியின் வெளிச்சத்தில் நடக்க வேண்டும் என்கிறது தான் அப்படி சொல்கிறார். விளக்கை தண்டின் மேல் வைக்கிறதுக்கே தான் கொளுத்துறாங்க. மரக்காலுக்கு அடியில் வைக்கிறது இல்லை, கட்டிலுக்கு அடியில் வைக்கிறது இல்லைன்றாரு. அந்த விளக்கு மனுஷனுடைய ஆவி, தேவ ஆவியானவரால் பிரகாசிப்பிக்கப்பட்ட அந்த விளக்கு, எரிகிற அந்த விளக்கு, ஒளியை தருகிற அந்த விளக்கு மனுஷனை நடத்துகிற விளக்காக இருக்கணும். நம்முடைய ஆவியினாலே நாம் நடத்தப்பட வேண்டும். நம்முடைய ஆவியில் தான் கர்த்தர் பேசுகிறார், காரியங்களை வெளிப்படுத்துகிறார். அந்த ஆவி நம்மை நடத்துகிறது. நம்முடைய ஆவி என்ன சொல்லுகிறது, என்ன காட்டுகிறது என்பதை ஃபாலோ பண்ணி தான் நாம் ஆவிக்குரிய ஜீவித்தை வாழ வேண்டும். அப்போ ஆவி மேலோங்கி இருக்க வேண்டும், சரீரத்தை காட்டிலும் மனதை காட்டிலும் மேலோங்கி இருக்க வேண்டும் என்று தான் இங்கே சொல்லுகிறார். அப்போ என்ன ஆகும்? வெளியரங்கமாகாத அந்தரங்கமும் இல்லை. 22ஆம் வசனம், வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை. அப்போ நமக்கு விளங்காத ஒன்றுமே இருக்காது. நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்றால் போல் எதையெல்லாம் விளங்கி கொள்ள முடியுமோ அதெல்லாம் விளங்கி கொள்ள முடியும் என்று சொல்லுகிறார். பிறகு சொல்கிறாரு, கேட்கிறதுக்கு ஒருவன் காது உள்ளவனாக இருந்தால் கேட்க கடவன். இதை கேட்டுக்கங்கிறார். இப்படி தான் அது நடக்குது. இப்படி தான் புரிந்து கொள்ளுதல் உண்டாகிறது. விளக்கை ஏற்றி வைக்கிற மாதிரி ஏற்றி வைக்கிறார் கர்த்தர். அந்த விளக்கத்துக்கு மேலே வைக்க வேணும் நம்ம. அதனால் நடத்தப்பட வேண்டும். அப்போ வெளியரங்கமாகாத அந்தரங்கம் எதுவும் இருக்க முடியாது. வெளிக்கு வராத மறைபொருள் ஒன்றுமே இருக்க முடியாது. அறியாமையில் நாம் ஜீவிக்க மாட்டோம், அறிவிலே நாம் ஜீவிப்போம், வெற்றி நமக்கு உண்டாகும்னு சொல்கிறார். 24, பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள். லிட்டரலாக சொல்ல போனால் கேட்கிறதை குறித்து கவனமாயிருங்கள்னு சொல்கிறார். கவனியுங்கள். எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும், கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். பிறகு சொல்கிறார், உள்ளவனவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். இது ரொம்ப பிரச்சனையான வசனமாக இருக்குது நிறைய பேருக்கு. என்ன சிலர் கேட்டே இருக்கிறாங்க. உள்ளவனவனோ அவனுக்கு கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காரு, இல்லாதவன்ட்டு எடுத்துக்கொள்வன்றார். என்ன அநியாயமே! இயேசுநாதர் சொல்லாமா அப்படி? இல்லாதவன்ட்டு எடுத்துக்கிட்டு உள்ளவனுக்கு இன்னும் கொடுக்குறதா? ஒரு மனுஷன் கூட செய்ய மாட்டான் இப்படிப்பட்ட அநியாயத்தை இயேசு செய்கிறாரு அப்படின்னு இருக்காங்க. இல்லை இதை விளங்கிக்கணும். பாருங்கள் என்ன சொல்லியிருக்குதுங்க, கான்டெக்ஸ்டில் படிக்கணும். இந்த கான்டெக்ஸ்டில் தான் சொல்லிட்டு வர்றாரு. என்ன சொல்கிறாரு? கேட்கறதுல கவனமாக இருங்க. என்ன கேட்குறீங்கன்றது கவனமாக இருங்க. எதையாவது ஒன்று கேட்டுட்டு இருக்காதீங்க. தரித்திரத்தையும் அதையும் இதையும் கேட்டு அதை வாங்கி உள்ளத்தில் வைக்காதீர்கள். கேட்கிறதை குறித்து கவனமாக இருங்கள். ஏன் கவனமாக இருக்க வேண்டும்? 24ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், எந்த அளவினால் அளக்கிறீர்களோ. எந்த அளவினால் அளக்கிறீர்களோன்னா, கேட்கிறதும் புரிந்து கொள்ளுகிறதும் எந்த அளவில் இருக்கிறதோ. ஏன்னா அதை பற்றி தானே பேசிக்கிட்டு வர்றாரு. கேட்டு புரிந்து கொள்ளாதான் நல்ல இருதயம். வெறும் கேட்கறது இல்லை, கேட்டு புரிந்து கொள்வது. அப்போ கேட்கிறதும் புரிந்து கொள்கிறதும் எந்த அளவில் இருக்கிறதோ அந்த அளவினால் உங்களுக்கும் அடக்கப்படும். நீங்கள் எவ்வளவு பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் என்பது நீங்கள் எவ்வளவு கேட்டு புரிந்து கொள்ளப் போகிறீர்கள் என்பதை சார்ந்திருக்கிறது. எவ்வளவு கேட்டு புரிந்து கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு கொடுக்கப்படும். உங்களுக்கு கொடுக்கப்பட போகிற அளவு நீங்கள் கேட்டு புரிந்து கொள்ளுகிற அளவோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிக்க வேணும். கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். அப்படின்னா என்ன? நீங்கள் கேட்குறீங்க, ஏன் கேட்குறீங்க? புரிந்து கொள்றதுக்காக தான் கேட்குறீங்க. சும்மா கேட்குறதுனால கொடுக்கப்படுறதில்ல. கேட்குறவங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும் சார். அப்புறம் சொல்கிறாரு, உள்ளவனவனோ. என்ன உள்ளவன்? கேட்டு கேட்டு இந்த புரிந்து கொள்ளுதல் உள்ளவன். உள்ளவனவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். உள்ளவனுக்கு செழிப்பு அதிகமாக உண்டாகிறது. இல்லாதவனவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுக்கப்படும். புரிந்து கொள்ளுதல் வரலனா, எப்படி தேவனுடைய ராஜ்யத்தில் காரியங்கள் இயங்குகிறது என்கிற அறிவு உள்ளத்தில் வரலனா இருக்கிறதும் கெட்டு போகுது என்று இங்கே சொல்லப்படுது. ரொம்ப உண்மை. யோவான் அதை தான் போதிக்கிறார். 3 யோவான் 2ஆம் வசனத்தில் பார்த்தீர்கள் என்றால், பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும் வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அப்போ என்ன அர்த்தம்? ஆத்மா வாழ்கிறது போல தான் எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்க வேண்டும். ஆத்மா வாழ்வுனா என்ன? புரிந்து கொள்ளுகிற இருதயம். இங்கே எவ்வளவு புரிந்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்க முடியும். நான் சொல்லுகிறேன், வாழ்க்கையில் எல்லாமே இந்த புரிந்து கொள்ளுதலில் தான் இருக்கிறது. வசனத்தை கேட்டதை புரிந்து கொள்வதில் தான் எல்லாமே அடங்கி இருக்கிறது. அப்போ இதுதான் புரிந்து கொள்ளுதலை குறித்த 3வது காரியம். அது என்ன?
புரிந்து கொள்ளுதல் நமக்கு என்ன கொண்டு வருகிறது, என்ன நடப்பிக்கிறது என்பதை குறித்து. எந்த அளவுக்கு புரிந்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். எந்த அளவுக்கு புரிந்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு செழிப்படைய போகிறோம், எல்லாவற்றையும் அடைய போகிறோம். இதுதான் புரிந்து கொள்ளுதலை பற்றி மூன்றாவது காரியம். யார் புரிந்து கொள்ள முடியும்? விசுவாசிகளாகி நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். எப்படி புரிந்து கொள்ள முடியும்? ஆவியானவர் உங்களுடைய ஆவிக்குள்ளாக ஒளியேற்றி உங்களை புரிந்து கொள்ள வைக்கிறார். மூன்றாவது, புரிந்து கொள்ளும்போது என்ன நடக்கிறது? எந்த அளவுக்கு புரிந்து கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் செழிப்பும் ஆசீர்வாதமும் உண்டாகிறது. இதுதான் அருமையானவர்களே வேத வசனத்தின் சத்தியம். ஆகவே இன்றைக்கு சொல்லுகிறீர்கள், யாராக இருந்தாலும் சரி உங்களுக்கு வாய்ப்பு உண்டு. உங்களுடைய செழிப்பு, உங்களுடைய எதிர்காலம் யாருடைய கையிலையோ இல்லை, உங்கள் தாத்தா பாட்டி அல்லது அப்பா அம்மா அண்ணன் தம்பி இவங்க கையில் இல்லை. உங்களுடைய செழிப்பு என்கிறது தேவன் கர்த்தருடைய வார்த்தையில் வைத்து, அந்த வார்த்தையை உங்களுடைய இருதயத்தில் வைத்து நீங்கள் அதை எந்த அளவுக்கு புரிந்து கொள்கிறீர்களோ ஆவியானவருடைய உதவி கொண்டு அதை கொண்டு தான் உங்களுக்கு செழிப்பை உண்டாக்குகிறார். ஆகவே நீங்கள் யாராக இருந்தாலும் இன்றைக்கு எவ்வளவு மோசமான நிலையில் இருந்தால் கூட இந்த தேவன் கொடுக்குற செழிப்பை நீங்கள் அடையலாம் என்பதை உங்களுக்கு நான் சவால் விட்டு சொல்லுகிறேன். யாராக இருந்தாலும் வாழ்க்கையில் நம்பிக்கை உள்ளவர்களாக இருங்கள், தலை நிமிருங்கள். கர்த்தர் தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு அனுப்பியிருக்கிறார். அந்த வார்த்தை உள்ளே செல்லட்டும், புரிந்து கொள்ளுங்கள். புரிந்து கொள்ளும்போது வாழ்க்கை மாற்றப்படும்.